ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இது வந்து லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி, அதாவது நேற்று நைட்டு செஞ்ச சப்பாத்தி. இன்னைக்கு மார்னிங் வந்து பசங்களுக்கு லஞ்சுக்கு இதில் வந்து ஒரு டிஷ் செஞ்சு தர போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாலாம் கட் பண்ணக்கூடாது, சரியா? இந்த சைஸில் இந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். நான் 3 சப்பாத்தி இருந்தது, 3 சப்பாத்தியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம். குக்கரில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா எடுத்து போட்டிருக்கேன். அது நல்லா வெடித்து வரட்டும். சின்னதாக சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ் 3 எடுத்திருக்கேன். ஆனியன் வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன். நல்லா பெரிய ஆனியன், அது 2 ஆனியன் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நல்லா வெந்து வரட்டும். அது ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா? இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது பெரிய டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதை போட்டிருக்கேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 3 தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அது பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அதையும் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, தனியாப்பொடி நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி, அதாவது ஃப்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஜீரகப்பொடி, அது போட்டுக்கலாம். ஜீரகப்பொடி அது போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க, அதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை தக்காளி அரைச்சல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு இல்லையா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது தண்ணி கொஞ்சம் நல்லா குடிக்கும். இது தண்ணி அது எல்லாமே அப்சர்வ் பண்ணும்ல, அதனால நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மசாலா நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுறவங்க தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஸ்டேஜில் இந்த சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி வந்து மட்டன் கீமா இருக்கு இல்லையா, அதுவும் போட்டு செய்யலாம். அது போட்டாலும் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வந்து நான்வெஜ் பிரியர்கள் வந்து அந்த மட்டன் எலும்பு இந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம். வெஜ்ஜை வந்து அந்த சோயா இருக்கு இல்லையா, அதையும் போட்டு செஞ்சுக்கலாம். நான் இப்போ வந்து இதில் வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னு பாருங்க. நல்லா அந்த சப்பாத்தியில் கோட் பண்ணிக்கணும். தெரியுதா எப்படி இருக்கு பார்க்கும்போது? எப்படி டேஸ்டாக இல்லை? எம்மியா இல்லை? நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு. நான் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொண்டு தான் உப்பு போட்டேன். இப்போ இதெல்லாம் மசாலாத்துக்கும் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் போட்டுருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் செஞ்சு அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஒரு குக்கர் விசில் வச்சிடுறேன். சப்பாத்தியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். விசில் வந்து லைட்டாக ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும், ப்ரெஷர்லாம் வந்துடும் இல்லையா. இது லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இதை பரிமாறிடலாம், சரியா? நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் வச்சேன், அது உங்களுக்கு காட்டல. விசில் இல்லைன்னா கூட ஓகேப்பா, விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் லஞ்ச் கட்டணுங்கிறதுக்காண்டி நான் விசில் வச்சேன். நீங்களும் விசில் வைக்காமல் கூட நம்ம அப்படியே செஞ்சிடலாம்.
சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க இதை. சரிங்களா? வாங்க, நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் லஞ்சுக்கு கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துடலாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்க எவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்கன்ட்டு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பர் டேஸ்ட். அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலை நல்லா பசங்க வெளில வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வெளியே போய் இந்த மாதிரி அன்ஹெல்த்தியெல்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போடும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிடலாம். பாய்.